அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டிரைவர் ஜாப் இல்லை. ஓனா கார் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு டிரைவர் வேணும்னா அந்த டிரைவிங் ஸ்கில்லோட கற்றுக் கொடுக்குறதுக்கு ப்ளஸ் உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு டிரைவர் எப்படி கிடைப்பாங்கன்றதை பார்க்கலாம். நான் சொல்கிறது இப்போ சென்னையில் நிறைய பேர் கார் வாங்கியிருப்பாங்க. புதுசாக ஓட்ட கற்றுக்கிறது கொஞ்சம் பயந்து ஓட்ட நினைப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல டிரைவர் வேணும் அப்படின்னா நான் சொல்கிற பிளாட்ஃபார்ம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லேர்னிங் டிரைவர் நல்ல ஸ்கில்டு இருக்கணும். அவங்களுக்கு இப்போ உங்கள்கிட்ட கார் இருக்குது, அதுக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ப்ளஸ் ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவர் வேணும்னா இந்த பிளாட்ஃபார்ம் போய்ங்க. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூகுளில் போய்ட்டு ஆக்டிங் டிரைவர் போட்டுங்க. ஆக்டிங் டிரைவர் போட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு நிறைய ஆக்டிங் டிரைவர் வெப்சைட்ஸ் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா சீரியஸாக சொல்கிறேன், அவங்கக்கிட்ட எல்லாமே நல்ல ஸ்கில்டு ஆக்டிங் டிரைவர்ஸ் நிறைய இருக்காங்க. உங்களுக்கு அந்த டேரிஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு 200 லேர்னிங்க்கு, ஓகேங்களா. உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுன்னா 1 ஹவருக்கு 200, ஓகேங்களா. இப்போ நீங்கள் பயப்பட வேணாம். ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டே அவங்களுக்கு தெரிஞ்ச டிரைவர்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு நல்ல டிரைவரை நல்லா கற்றுக் கொடுக்குறவங்களா பார்த்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இது என்ன ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம புதுசாக வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் புதுசாக வண்டி எடுத்தீங்கன்னா இப்போ ஓட்டுறதுக்கு கண்டிப்பாக யோசிப்பீங்க. நான் புது வண்டியாக இருக்கேன், ஸ்க்ராச்சஸ் வந்துடுமா, அடி போட்டுருமா, இடிச்சிருவோமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த டிரைவர் வரும்போது உங்கள் கூட உட்காந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. ப்ளஸ் உங்களுக்கு என்னென்ன சின்ன நுணுக்கங்களை ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர் இது 2 கற்றுட்டாவே போகிறோம். எப்பவுமே ரோடு ஃப்ரீயாக இருக்கும்போது எல்லோரும் ஓட்டிடலாம். இந்த ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர் மட்டும் கற்றுக் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். ப்ளஸ் கிளச்சு, ஸ்டேரிங் கண்ட்ரோல். இப்போ வீடியோவில் இப்படி ஓட்டுங்க அப்படி ஓட்டுங்கன்னு சொல்கிறத விட நீங்கள் இது மாதிரி ஒரு ஆள் கூட வச்சுட்டிங்கன்னா அதில் ஒரு பெரிய அமௌண்ட்டே போகிறதில்ல. உங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்லேயே நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம், ஓகேங்களா. ப்ளஸ் நீங்கள் இப்போது சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே வண்டியில் போகணும், ஃபோன் பேசிகிட்டே போனோன்னா அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்டிங் டிரைவர் போடுறது ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் ஒரு வெளியூர் போகிறீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் நல்லாவே ஓட்ட தெரிஞ்சாலும் தயவு செஞ்சு ஒரு ஆக்டிங் டிரைவர் போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதில் ஒரு பெரிய அமௌண்ட்லாம் போகாது. இப்போ மினிமம் அமௌண்ட்டில் கூட நிறைய டிரைவர்ஸ் கிடைக்கிறாங்க, ஓகேங்களா. என்னடா இவன் கற்றுக் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்படிலாம் சொல்கிறான்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு என்ஜாய் பண்ண போகிறீங்களா, ஒரு அர்ஜென்ட்டுக்கு போகிறீங்களா, ஒரு இடத்துக்கு போகும்போது நீங்கள் இது மாதிரி ஆக்டிங் டிரைவர் போடும்போது அவங்க அவங்களோட ஒர்க் ஒன்லி அந்த கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக டிரைவிங்கில் தான் இருக்கும். நீங்கள் சப்போஸ் நீங்கள் டிரைவ் பண்ணிட்டு போனீங்கன்னா சம் ஒர்க்ஸு கீழே இறங்கணும், போகணும். சப்போஸ் ஃபோன் வரும், எதனா ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக போகும்போது ஃபேமிலியோட ஜாலியாக போகணும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவிங்கை பார்ப்பீங்களா இல்லை என்ஜாய்மெண்ட்டு பார்ப்பீங்களா? இப்போது வெளியூர் போனால் கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 கிலோமீட்ரு 200 கிலோமீட்ரு ஓகே நீங்கள் ஓட்டலாம். பட் நைட்டில் அன்சேஃப் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இவங்கள பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க கொடுக்குற டிரைவர் எல்லாம் நல்லா தூங்கணுங்க, ரெஸ்ட் எடுத்தவங்க அவங்கள தான் நைட்டில் அமுச்சு விடுவாங்க, ஓகேங்களா. அதே மாதிரி ஆக்டிங் டிரைவரை பற்றி பயப்படாதீங்க. எல்லாமே அவங்க வெரிஃபை பண்ணிட்டு அவங்களோட ஆதார் கார்ட்லேருந்து அட்ரஸ் ப்ரூஃப்லேருந்து எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரிஜினல் லைசன்ஸ்லேருந்து எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு தான் அவங்கக்கிட்ட இருக்கிற டிரைவர்லாம் இருக்காங்க. ஸோ உங்களை நிம்மதியாக கூட்டிகிட்டு போயிட்டு நிம்மதியாக கூப்பிட்டு வரத்துக்கு தான் அவங்க இருக்காங்க, ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் எடுத்திங்கன்னா நிறைய குரூப்ஸ், நிறைய வெப்சைட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல டிரைவர்ஸ்லாம் இருக்காங்க, ஓகேங்களா. அதனால் நீங்கள் ஒரு இடத்துக்கு போனால் ஒரு என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அது ஆக்டிங் டிரைவர் போட்டு போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. அப்புறம் நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக லேர்னிங் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு தெரிஞ்ச ஆளுக வச்சு பண்ணினா தான் கண்டிப்பாக கற்றுக்க முடியும். சும்மா இந்த வீடியோவில் ஃபஸ்ட் கியர் இப்படி போடுங்க, செகண்ட் கியர் இப்படி போடுங்க, கிளச் இப்படி எடுங்க அப்படிலாம் சொல்லி கொடுத்து கண்டிப்பாக உங்களால் கற்றுக்க முடியாது. உங்களை தனியாக உங்கள் வண்டியில் உட்கார வச்சு தான் கற்றுக் கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட்டே வரும். அந்த கான்ஃபிடென்ட் வரணும்னா கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இருக்கணும், ஓகேங்களா. ஒரு டூ டைம்ஸ் இருந்தால் போகிறோம், 2 டேஸ் இருந்தால் போகிறோம், கண்டிப்பாக எல்லாருமே கற்றுக்கலாம், ஓகே. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப நன்றி, தேங்க்யூ.